குண்டு லோட் ஆகி தான் இருக்கும். 20 குண்டு கணக்கு காட்டணும். வேற இடத்துல வீட்டுல வச்சு வச்ச முடியாது. வீட்டுல வச்சு யாராவது களவண்டு போயிட்டோம்னா உங்களை மாதிரி திமுக காரன் பேச்சோட பேச்சா எங்களை பேசாதீங்க. ஆமா, பியூட்டி பார்லர்ல போய் அடிக்கிறீங்க, பிரியாணிகள்ல போய் பாக்ஸிங் போடுறீங்க. உங்களை பத்தி நான் பேச வேண்டாம்னு பாக்குறேன். பேசிதான் பாருங்களேன். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? நாங்க ஒன்னும் 2000 கோடிக்கு ஜாபர் சாதிக் மாதிரி மெத்து கடத்தலையே. நாங்க ஒன்னும் போதைப் பொருள் கடத்தலையே. நாங்க ஒன்னும் அபின் ஹெராயின் கடத்தலையே. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அடிக்கிறாங்களா? இத பூரா வாங்க சொன்னவே நீதானே. அப்ப இதையும் வாங்கு இருக்கு. உங்களுக்கு ஜாபர் சாதி கூட லிங்க் இருக்கு, ஞானசேகரன் கூட லிங்க் இருக்கு, கனிமவள கொள்ளையர் கூட லிங்க் இருக்கு. அவங்க எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உலத்தி சாப்பிட்டானே. சும்மா இருங்கனே. உலத்தா உங்களுக்கு அதான் ஆகாதே. அம்மாப்பா எனக்கு வேர் ஒத்துக்கறாரா? ஏங்க என்ன கடிவாளம் போட்டு நீங்க வழக்க போட்டா நாங்க பயந்துட்டோமா? சிறைப்படுத்தினா பயந்துருமா? அடிக்கடி கம்பி என்ற கவர்மெண்ட் பண்ணதா சீக்கிரம் போடுங்க. 330 நாள் ஜெயிலு, 11 வழக்கு, குண்டர் சட்டம். பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ள அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறீறான். 3 முறை 58 நாள் பாளையங்கோட்டை, 57 நாள் திருச்சி ஜெயில, 230 நாள் வந்து புடல்ல வச்சீங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல கூட ஏன் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. நாங்க தான் இப்ப கோழி எல்லாம் கொண்டு போடுறோமே. கோழிக்கறி போடுறோம், ஆட்டுக்கறி போடுறோம். தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம். கோழி கறி போடுவீங்க, கோழி கழுத்தும் கோழியோட பின்னம் பகுதியும் போடுவீங்க. சிறையை பத்தி பேசினா அது ரொம்ப நாடிரும். வேணாம், வேற ஏதாவது கேளு. இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அப்படியா? அப்படித்தான் சிரிக்கிறானி. நாங்க போன காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உள்ள போனேன். நீங்க? ஆமா. சும்மா போயா ஆள்ல நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? எனக்கு ஏதாவது மயக்க மருந்து ஏதாவது கொடுங்கப்பா. உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. நீங்க இருந்த சிறை வேற, இப்ப இருக்க சிறை வேற. இப்ப இருக்க சிறை மோசமான சிறை. எனது திராவிட சிறை, திமுக சிறை. ஏங்க உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா? திராவிடங்கிறது அவ்வளவு கேவலமான வார்த்தையா? நாங்க தான் பண்ணணும்ங்கறீங்களே. நீங்க தானங்க பண்றீங்க. இங்க பாருங்க, ஆட்சி உங்க ஆட்சியா இல்லையா? தம்பி உள்ள ஏதோ உள்குத்து விழுந்து பிளட் நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. உழுகாதப்பா. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். கேரளால நல்லாட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஆத்தமணல் கொள்ள, கனிமவள கொள்ள, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல. இந்த அளவுக்கு ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல. போக்சோ பதிவு யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு? முந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு. போயிட்டு இருந்தீங்களாங்க? நாங்கெல்லாம் வயசான கிழவையா. நானு எனக்கு வயசு 77. போக்சோ கேஸ்ல கைது செய்யப்பட்ட 100 பேர்ல 90 பேர் உங்க வயசுக்காரன் தான். நான் ஜெயில பார்த்தேன். அப்படியா? உங்க செட்டு தான் ஃபுல்லா அதே ஃபால் ஹெட், உங்களை மாதிரியே மீச வச்சிருக்காங்க. நான் டக்குன்னு பார்த்தா நீங்க நினைச்சிட்டேன். அது ஏதாவது ஒண்ணு என்ன வாரணும், இல்ல எங்க கட்சியை வாரணும். இதே உங்களுடைய கொள்கை. அப்புறம் அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது. நாங்க நல்லதா பேசுறோம், தவறுகளை சுட்டி காட்டுறோம். இங்க பாருங்க, தவறுகள்னாங்க இலைமறைவு காய்மறைவா பேசலாங்க. அதுக்காக நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுறது தவறு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இல்ல, நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்ய போறோம். எப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாம் நேரம் ஒன்று சுமார். எப்ப உன்னை புள்ளில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரி அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா திமுக ஒழிக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உங்களுக்கு எதுவுமே போய் தெரியலையே. யார் சொல்ல? எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிட்டது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு போறாரு, குழந்தைகள்லாம் நிக்கிறாங்க, அப்பா அப்பா தாத்தா அப்பாங்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க அப்பாவை கூப்பிட்டுருக்கோம். எவனாவது ஒருத்தர் கடத்த போயிருப்பான், அப்பா அப்பா காப்பாத்து கம்மல கண்டிருப்பான். திமுக கட்சி பாருங்க.
எங்க அப்பாவா இருந்தா என் மண்ணுக்கும் என் மொழிக்கும் என் இனத்துக்கும் நேர்மையா இருப்பாரு. இங்க பாருங்க, ஏன் மண்ணுன்னு இது உன் தலையில அள்ளி சுமந்துட்டு போங்க. ஏன் மண்ணு இது? யாரு மண்ணு? நாங்க ஆண்ட மண்ணியா? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்து தெலுங்கு தான். இந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு விஜயாலய சோழன் ஆட்சி காலத்துல இருந்தே இங்க இருக்கு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அதுக்கு முன்னாடி வந்து அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்தோமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. அழிஞ்சு போச்சு. அதெல்லாம் லமோரியா கண்டம். கீழடியில நீங்க ஆண்டீங்களா? இங்க பாருங்க, யானை அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. யானை தந்து சீப்பிச்சு நிக்குதா? கீழடி ஆகட்டும், லமோரியா கண்டம் ஆகட்டும், எல்லாமே அழிஞ்சு போச்சு. நாசமா போயிட்டீங்க. இப்ப நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க துளிர் விட்டு இப்ப முளைச்சு வந்து கேட்டுக்க. நீங்களா தமிழன் சொல்லிட்டா எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. உங்ககிட்ட நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் எடுப்பீங்களா? ஆமா, உங்க டெஸ்ட் பண்ணணும். உங்க பிளட் பார்க்கணும். உங்க அணு எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். வாங்க, நான் எடுத்துறேன். அப்புறம் நீங்க தானே சொல்றீங்க இந்த மண்ணுக்கும் இந்த மயிருக்குமான. ஏன்டா தலை வெட்டியா பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? பிஞ்சிடுமா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.